ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஸ்ட்ரிங்கை பயன்படுத்தி ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வேரியபிளை எப்படிலாம் நம்ம டிக்ளேர் பண்ணி நம்ம எப்படிலாம் அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்ட்ரிங்கை நான் வாங்க போகிறேன். அந்த 2 ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை 2 ஆட் பண்ணி எனக்கு ஒரே ஸ்ட்ரிங்கா எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கணும். அதுக்காக என்ன பண்றேன்னு இந்த பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல, நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆட் பண்றோம்ல, அந்த சிம்பிளை பயன்படுத்தி நம்ம இப்போ ஒரு இதை ஆப்ரேஷனா நம்ம பண்ண. அதுக்காக என்ன பண்றேன், நான் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஜாவா ப்ரோக்ராம் போடுறேன். அதுக்காக நோட் பேட் பிளஸ் பிளஸ் அல்லது நோட் பேட்ல ஏதாவது நம்ம ப்ரோக்ராம்ஸ் போடலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் போட போறேன். அதுக்காக என்ன பண்றேன், நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமை முதல்ல ஓபன் பண்றேன். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, பப்ளிக் நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிளை, அதாவது கிளாஸ் நேமா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம கிளாஸ் நேம் கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும், நாம இந்த இதையும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே இந்த இதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல்ல தான் நம்ம முதல்ல கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்காட்டி நம்மளுக்கு அவுட்புட்ல எரர் வரும். அப்புறமேல பப்ளிக் கிளாஸ் கிளாஸ் நேம் கொடுக்குறேன், ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார என்ன பண்ணிக்கிறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஜி அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அப்புறமேல நான் என்ன பண்றேன், இப்போ நானே முதல்ல 2 விதமா நான் இது பண்றேன். நம்மளே ஒரு இதுல இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறது ஒன்றும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூஸ் கொடுத்து அதன் மூலமா எப்படி இது பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்றேன், 2 ப்ரோக்ராம் ஒரே இதுல போடுற தொட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மல்டி லைன் கமெண்ட்டை பயன்படுத்தி நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றேன்னா, நான் ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூஸ் கொடுத்து எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத பத்தி முதல்ல பார்ப்போம். நான் 2 ப்ரோக்ராம் ஒரே இதில் போடுறது, நான் 2 ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் அப்புறம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். அப்புறம் ஸ்ட்ரிங்ல மை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்படிதான் கொடுக்கணுமான்னு கேட்டா அப்படி கொடுக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க அதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். அது மட்டும் நமக்கு கிளியரா நான் வச்சுங்க. நம்ம ஸ்ட்ரிங்ல வாங்க போறோம். ஸோ அதனால ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன், மை நேம் மை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் ரெண்டாவது ஸ்ட்ரிங் எல்லாம் மை லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப அதை நான் என்ன பண்றேன், இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இப்ப அந்த இதை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் முதல்ல. ஸோ இப்ப என்ன ஆகணும், முதல்ல இந்த ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ரோக்ராம் தான் நான் முதல்ல எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த கமெண்ட்ல எதெல்லாம் கமெண்ட்ல போடுறோம், எதெல்லாம் ரிமூவ் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஏன்னா இதுவும் நம்ம ஒரு காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக். இப்போ நான் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதே நேம்ல தான் நான் வேல்யூஸ் அசைன் பண்றேன். இப்போ மை ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு பிரான்சிஸ், மை லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு அதிர்ஷ்ராஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன், கீழே இது அடுத்த ப்ரோக்ராம், அதாவது ப்ரீ டிஃபைன்டா வேல்யூ செட் பண்ணி அதை பிரிண்ட் பண்றது. அதாவது நான் ப்ரீ டிஃபைன்டானா தனியா இது பண்ணாம ஒரே இதுலயே அப்படியே இது பண்றது. ஸ்ட்ரிங்ல நான் என்ன பண்ணிருக்கேன், மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு பிரான்சிஸ், மை செகண்ட் மை லாஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு அதிர்ஷ்ராஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதை நான் டபுள் கமெண்ட் பண்ணி நான் மல்டிபிள் லைன் கமெண்ட் பயன்படுத்தி நான் கமெண்ட் பண்ணி நான் அந்த ப்ரோக்ராமை முதல்ல முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறேன், இப்போ ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு மை ஃபுல் நேம் ஈக்குவல் டு மை ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் மை செகண்ட் நேம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதுல நான் என்ன பண்றேன், இந்த இதை நான் கீழே இது பண்ணிக்கிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல மை ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் ப்ரோக்ராம்ல சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஃபைலை முதல்ல சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், கம்பைல் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், ஃபைல் நேம் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் அப்படின்ற இதெல்லாம் நான் இது பண்ணணும். ஸோ இதில் நான் என்ன பண்ணிடுறேன்,
ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து நான் கம்பைல் பண்றேன். முதல்ல வந்து நம்ம கம்பைல் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் பண்ணணும். அதுல எந்த லொகேஷன்ல நீங்க ஃபைலை சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபைல் லொகேஷன் போகணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜி கோலன்ல தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து ஜி கோலன் போறேன். ஸோ போயிட்டு நான் வந்து இது பண்ணணும். ஸோ இந்த பாட்டை நான் என்ன பண்றேன், நான் வந்து ஃபுல்லா நான் திரும்ப வந்து நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்து வந்து 2 விதமா போலாம். முதல்ல இங்க அதாவது ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி இங்க வந்து கமாண்ட் சிஎம்டின்னு கொடுத்தாலும் சரி, நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்றது இங்க வந்துருது. இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடம் வரும். இதுல போயிட்டு நம்ம எந்த ஃபைல்ல லொகேஷன்ல வச்சிருக்கோமோ அந்த லொகேஷன் போகணும். அதனால ஜி கோலன்ல வச்சிருக்கேன். நான் ஜி கோலன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி என்டரை நான் கிளிக் பண்றேன். பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன், சிடி ஸ்பேஸ் ஜாவான்ற ஃபைல் ஃபோல்டர்ல தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் ஜாவான்னு கொடுக்குறேன். நீங்க என்ன ஃபைல்ல ஃபோல்டரை கிரியேட் பண்றீங்களோ அது எந்த இதுல வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் பிரகாரம் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஜாவா சி ஸ்பேஸ் இப்போ வந்து என்னது ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் டாட் ஜாவா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கிளிக் பண்றேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது, இப்போ எரர் இருக்கு அப்படின்றத சொல்றான். ஏன் எரர் இருக்கு, 3 எரர் இருக்கு அப்படின்றத சொல்றான். ஸோ அதனால நான் வந்து இதுல என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் முதல்ல பார்க்கணும். இப்ப நான் ப்ரோக்ராமே போயிடுறேன். போயிட்டு என்ன பண்ணிடுறேன், முதல்ல வந்து பப்ளிக்ஸ்க்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்ல வந்து மை வந்து என்னன்னு கொடுக்குறேன், மை வந்து இதுல வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்கேனா அப்படின்றத நான் பார்க்குறேன். மை வந்து ஃபர்ஸ்ட் நேம் தான் கொடுத்துருக்கேன். இங்கேயும் ஃபர்ஸ்ட் நேம் தான் இருக்கு. இதுல மை ஃபர்ஸ்ட் நேம் ஓகே. இங்கேயும் மைன் தான் கொடுத்துருக்கேன். மை ஃபுல் நேம் ரைட்டு தான். இதுல எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னானே. இப்ப நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி கன்ஃபியூஷன் வருது, இல்ல நம்ம வந்து போட்டிருக்கல என்ன தப்பு அப்படின்றத இதுல திரும்ப போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டபுள் கோட்ஸ்ல வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம். இப்ப ஸ்ட்ரிங்கா இது வந்து கன்வெர்ட் ஆகல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இதுல வந்து நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. இத வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இன்னொரு மெத்தட்ல நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இதை இன்னும் ஒரு சில சின்னதா நம்ம சிம்பிளா நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம மாத்திப்போம். இப்ப இதே ஸ்ட்ரிங் இதுல வந்து மை நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த மை நேம்க்கு பதிலா இப்ப இந்த இடத்துல நான் ஏன்னு மாத்திக்கிறேன். ஏனோ இந்த இடத்துல பீனோ மாத்திக்கிறேன். நம்ம இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாக்குறப்ப நமக்கு என்ன ஆயிடும்னா, நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்றேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களை லைவா வச்சுக்கிட்டே தான் நான் பண்றேன். ஏன்னா வந்து அப்பதான் வந்து நான் என்ன தப்பு பண்றேன், ஸோ வந்து அந்த மிஸ்டேக்கை நம்ம திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன், வேரியபிள் நான் எப்படி டிக்ளேர் பண்றேனோ அதே மாதிரிதான் நான் இது பண்றேன். ஸ்ட்ரிங் ஏ ஸ்ட்ரிங் பின்னு நான் முதல்ல வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங்ல வந்து பிரான்சிஸ்னும் ஸ்ட்ரிங் பில அல்ஸ்ட்ராஜனும் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், மை நேம்ன்றது ஃபுல் நேமுக்கு பதிலாக அந்த இடத்துல இந்த இதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால மை நேம் ஸ்ட்ரிங்கை வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னான்ல. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து சீன் நான் மாத்திக்கிறேன். இங்க சி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ ஃபைலை வந்து நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். முதல்ல சேவ் பண்ணிட்டு நான் வந்து முதல்ல என்ன பண்றேன், கம்பைல் பண்றேன்.
ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன். அதில் சிஎம்டி அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த இது வருது. இதில் வந்து எந்த கோலனில் வச்சுருக்கோனோ அந்த கோலன் போகிறேன். ஸோ அப்போ வந்து ஜி கோலனில் தான் வச்சுருக்கேன். அந்த நான் ஜி கோலன் போகிறேன். சிடிஸ் பிளேஸ் வந்து என்ன ஃபோல்டர் நேமோ அந்த ஃபோல்டர் நேமை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஜாவா சி ஸ்பேஸ் வந்து ஃபைல் நேமு, அதில் வந்து ஸ்ட்ரிங் வந்து .java அப்படின்றத நான் இது பண்ணுறேன். ஸோ வந்து கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இதுலேயும் வந்து அதே எரர் தான் கொடுக்குறான். இது என்ன எரர் ஆகுது அப்படின்றத நான் வந்து திரும்ப நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங்குன்ற இதில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்ற ஃபைல் நேம் சேவ் பண்ணியிருக்கோமா அப்படின்றதுக்காக Ctrl+C ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா வந்து அதே நேமில் தான் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அப்படியே தான் இருக்கா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், ஃபைல் நேம் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் அதே இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து 1ன்னு கொடுத்து .java அப்படின்றத நான் இது பண்ணுறேன். ஸோ வந்து இதில் வந்து ஆல் ப்ரோக்ராம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபைல் டைப்பில் வந்து ஆல் ப்ரோக்ராம்னு நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபைலை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபைல் நேம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஸ்ட்ரிங் 1ன்னு கொடுத்தேன். ஸோ அதனால் நான் இங்கேயும் 1ன்றதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு திரும்ப சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து திரும்ப கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், திரும்ப வந்து நான் கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் 1 அப்படின்றத நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் 1 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் இது பண்ணேன்னா வந்து திரும்பவும் வந்து அதே மாதிரி எரர் தான் வரான். ஸோ இதில் வந்து 6 எரர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். என்ன சொல்கிறான், முதல்ல வந்து ஸ்ட்ரிங்காக கேல்குலேட் பண்ண முடியல அப்படின்றான். ஸோ இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி முதல்ல சரியாக இருக்கா அப்படின்றத நான் முதல்ல பார்க்க போகிறேன். ஸோ வந்து இன்ட் ஏ இன்ட் பின்னு அந்த இடத்துல அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து சின்றதுல தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து இன்ட் ஏ இன்ட் பி இது ரெண்டுமே முதல்ல பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் பழைய ப்ரோக்ராமே போயிட்டு, ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் பழைய ப்ரோக்ராமே போகிறேன். ஸோ பழைய ப்ரோக்ராமில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் ஜாவாவில் ஆல் ப்ரோக்ராம் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த இதில் வந்து ஃபைல் டைப்பில் வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், டெஸ்ட் அண்ட் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றத தான் கொடுத்துருந்தேன். நான் வந்து இந்த டெஸ்ட்ன்றதுல தான் நான் வந்து பண்ணியிருந்தேன், வேரியபிள்ஸ்லையும் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வேரியபிள்ஸ் அப்படின்றதுல நான் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே வந்து நான் சேஞ்சஸ் பண்ணி பண்ணுறேன். முதல்ல வந்து என்ன பண்ணிடுறேன், இதுக்கு பதிலாக முதல்ல நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி முதல்ல அது மட்டும் அவுட்புட் ஒழுங்கா வருதா அப்படின்றத நான் முதல்ல செக் பண்ணுறேன். வேற ஒன்றும் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம போட்ட ப்ரோக்ராமில் தப்பு வருது அப்படின்றப்ப நம்ம சிம்பிளாக வந்து சில கரெக்ஷன்ஸை முதல்ல பண்ணி முதல்ல கரெக்டாக வருதா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிங்க. ஸோ ஏன்னா அப்படி செக் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகிடும்னா, நம்ம வந்து பண்ணுற தப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நம்மளால ஈஸியாக வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸில் நம்ம வந்து பண்ணக்கூடிய தப்பை கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து இப்போ வந்து நம்மளால வந்து நான் இப்போ என்ன தப்பு பண்ணுறேன்றதை நான் காமிக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல வந்து ஃபைல் நேம் எரேஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் நேம் எப்படி கொடுத்துருக்கணும் அப்படியே இது பண்ணி .java அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் இது பண்ணுறேன். ஃபைல் டைப் ஆல்ன்றதை நான் வந்து முதல்ல மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபைலை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கனோ அந்த லொக்கேஷனுக்கு நான் திரும்ப போகிறேன் அந்த இதுக்கு. ஸோ அதனால வந்து அதே கிளாஸில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், ஜாவா சி ஸ்பேஸு என்ன ஃபைல் நேம் .java அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அதை அப்படியே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமேல நமக்கு வந்து என்ன ஆகுது, அப்படியுமே வந்து 4 எரர்ஸ் அப்படின்றது வரான். என்ன எரர் வரான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, string cannot be வந்து converted into string அப்படின்னு சொல்றான். ஏன் கன்வெர்ட் ஆகல அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்,
இதில் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன், நேம்னு கொடுத்துருக்கேன். நேம்ன்றது தான் இதாக இருக்குது. ஸோ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல நேம்ன்றது தான் கொடுக்குறேன். ஸோ இதாகுது. இப்போ ஏன் இது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகலை அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து தப்பு தரான். ஸோ அதனால நம்ம வந்து என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைலை சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், திரும்ப வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏன் இந்த தப்பு வரான்? ஒரே நிமிஷம் வருங்க. இதில் கிளாஸ் நேம்னால ப்ராப்ளம் வரானா என்னன்னு தெரியல, இருங்க. ஃபஸ்ட்டு ஏன்னா இதனோட ஸ்ட்ரிங்கும் அதனோட ஸ்ட்ரிங்கும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகுதா அப்படின்றது எனக்கு புரியல. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஃபைல் நேமை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு வந்து கரெக்டாக ப்ரோக்ராம் போடுறோமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து இதை மாற்றுறேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ரோக்ராம் போடுறப்ப இது மாதிரி தவறுகள் வரதெல்லாம் சகஜம்தான். ஸோ அதனால இது மாதிரி வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் பாருங்க. பண்ணி பார்த்துட்டு அப்புறமேல ப்ரோக்ராம் லாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து இது பண்ணீங்க. ஏன் முன்னால போட்டப்ப ப்ரோக்ராம் அவுட்புட் வந்துச்சு, ஏன் இதில் வரல? இப்படி ப்ரோக்ராம் அது மாதிரி அவுட்புட் வராமல் இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டோமோ, நம்ம வேரியபிள்ன்ற இதில் போட்டோம் இல்லையா, அந்த வேரியபிள் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமையே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணி கட் பண்ணிட்டு அதையே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அந்த டைரக்டரிக்குள்ளார போறதெல்லாம் கரெக்டா போறோமான்னு பார்த்துங்க. ஸோ இது மாதிரி தப்பாகிறப்ப என்ன பண்ணுங்க, நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரோக்ராம் எல்லாம் வந்து இரேஸ் பண்ணிட்டு எந்த ப்ரோக்ராம் நீங்க வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் வச்சுங்க. ஏன்னா இதுல எல்லாமே எனக்கு வந்து கன்ஃபியூஷன் அடிக்குது. ஸோ அதனால நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் முதல்ல டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் லாஸ்டா போடுறேன் பாருங்க, அந்த ப்ரோக்ராமை மட்டும் கையில வைக்கிறேன். அப்ப இப்போ வந்து கம்பைல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம் வந்து ஒரே இதில் வச்சிருந்ததுட்டு இந்த கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. ஸோ அதனால நான் எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணி விட்டேன். எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ண போறேன். இப்போ நான் ரன் பண்றப்ப நான் என்ன பண்றேன், இப்போ வந்து நான் வந்து இந்த இதை நான் முதல்ல டெஸ்ட் தான் பண்றேன் முதல்ல. ஸோ அதனால வந்து நான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பண்ணிட்டு நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல எப்படி எரர் வருது அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு அவுட்புட் வந்து பிரான்சிஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் இந்த இதில் நான் என்ன பண்றேன், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்தேன்ல, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இப்போ இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றப்ப நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் தப்பு பண்ணல அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து என்ன எப்போதுமே என்ன பண்ணுங்க, ஃபைலை சேவ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆச்சுல, அதான் முடிஞ்ச அளவுக்கு டெலீட் பண்ணீங்க. ஏன்னா அதுவும் நம்ம சில சமயத்துல நமக்கு வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றப்ப நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கலாம். அதனால கிளாஸ் ஃபைலை டெலீட் பண்ணிடுங்க போதும். டெலீட் பண்ணிட்டு வெறும் ஜாவா ஃபைல் மட்டும் வச்சுட்டு முதல்ல கம்பைல் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி கம்பைல் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்,
ரன் பண்றேன். இப்ப வந்து பிரான்சிஸ் அப்படின்னு வந்துருது. இப்ப இதே இதுலயே அந்த 2 ஸ்ட்ரிங் நமக்கு வரல அப்படின்னு நம்ம மண்டைய உடைச்சிட்டு இருந்தோம்ல. இப்ப வந்து அந்த ப்ரோகிராமை நான் இதுலயே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். முதல்ல கிளாஸ் ஃபைல டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த கிளாஸ் ஃபைல்னால வந்து எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் அடிக்குது. அதனால வந்து நான் என்ன பண்ணிடுறேன், அதே ஸ்ட்ரிங் தான். அதே இத காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே பதிலா நான் நேம மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்றத விட்டு நான் என்ன பண்றேன், நான் வந்து சின்னதா சேஞ்சஸ் மட்டும் நான் வந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம்னு நான் குடுத்தேன். செகண்ட் நேம் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். சாரி இருங்க. ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம குடுத்துருந்தோம் இல்லையா? அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வைக்கிறேன் முதல்ல. அது கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, அப்புறமேல நான் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நேம் பதிலா இந்த இடத்துல ஏன்னு நான் குடுக்குறேன். இந்த இடத்துல பின்னு நான் குடுக்குறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இங்கேயும் அதே மாதிரி தான் சேஞ்சஸ் பண்ண போறேன். ஆனா நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றீங்கன்றத கொஞ்சம் கிளியரா இருந்துங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்மளால வந்து அந்த ஏதாவது எரர் ஆச்சுன்னா, நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்லன்னா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது நான் வந்து இப்ப எவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டேன் பாருங்க. இந்த ஒரு சின்ன எரர கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். சோ அது மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அது மாதிரி ஆகாம பாத்துங்க. பாத்துக்கிட்டீங்கன்னா அப்ப வந்து நான் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ அதனால இப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல, எப்படி நான் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேனோ அதே மாதிரி தான் இங்க இது பண்றேன். பாருங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், லாஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் நான் கொடுத்துட்டேன். இப்ப இது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்றேன். இப்ப நான் இங்க கவனிச்சு பாருங்க, நான் என்ன பண்றேன்ட்டு. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா வருதா இல்லையா நான் முதல்ல நான் தெரியணும். எனக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கிறது சரியா இல்லையா அப்படின்றதே எனக்கு முதல்ல தெரியணும். சோ அதனால நான் அதே இதுலயே நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அத முதல்ல கரெக்ட் பண்றேன். சோ அப்படி கரெக்ட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம வந்து போடுறது கரெக்ட்டா தான் போட்டுட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. சோ அதனால நான் என்ன பண்றேன், பி அப்படின்றத நான் இது பண்ணிக்கிறேன். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணிருக்க தொட்டு முதல்ல ஃபைல சேவ் பண்றேன். அப்புறமேல நான் என்ன பண்றேன், கம்பைல் பண்ண போறேன். கம்பைல் பண்ணிட்டு நமக்கு வந்து அவுட்புட் கரெக்ட்டா வருதா நம்ம செக் பண்ணணும். முதல்ல கம்பைல் பண்றேன். கரெக்ட்டா வருதான்னு இப்ப எந்தவித எரரும் இல்ல. அதனால இப்ப நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். ரன் பண்றப்ப எனக்கு வந்து இப்ப கரெக்ட்டா வருது. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் இந்த வேரியபிள நான் இன்னுமே நான் ஃபர்தரா நான் இன்னும் சில சேஞ்சஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து இப்ப இப்ப அடிஷன் ப்ரோகிராம் மாரியே போட்டு நமக்கு அவுட்புட் வருதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து ஏ குடுத்துடுறேன், பி குடுத்துடுறேன். இப்ப வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், சி இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்,
ஏ பிளஸ் பின்னு கொடுக்குறேன். இங்க செமிகோலன் வைக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து ஏ பிளஸ் பியை நான் தனியா பிரிண்ட் பண்ணேன் இல்லையா, அதுக்கு பதிலா டைரக்டா நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல சீட் நான் மாத்திடுறேன். இப்ப என்ன ஆகணும், எனக்கு சில ஏவும் பியும் ஆட் ஆகி ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஆட் ஆகி சில எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணிருக்க தொட்டு முதல்ல நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், இப்போ வந்து நான் போயிட்டு திரும்ப வந்து நான் கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் முதல்ல என்ன பண்றேன், கம்பைல் பண்றேன். ஸோ அதனால் ஜாவா சி வந்து ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு கொடுக்குறேன். கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். ஸோ நமக்கு ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னன்னு தெரியும், ஜாவா வந்து ஃபைல் நேம் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ அதிர்ஷ்டாஜ் வந்து ஃப்ரான்சிஸ் அதிர்ஷ்டாஜ்னு எனக்கு அவுட்புட் வந்துடுது. இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது, இப்போ வந்து ரெண்டு சேர்ந்து எனக்கு வந்து ஒரே இதாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து வந்து முதல்ல வந்து வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணி எப்படி இது பண்ணுறது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணிடுறேன், இதை நான் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிக்கிறேன். மல்டிலைன் கமெண்டை பயன்படுத்தி நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துலயே நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்ட்ரிங்ன்றத நான் இது பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சேஞ்சஸ் தெரியுதா? இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணிடுறதோட வழக்கம் போல் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கம்பைல் பண்ண போகிறேன். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு என்னது, எந்த கோலனோ அந்த கோலனுக்கு போய்க்கணும். போயிட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம், எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். ஃபோல்டர் ஓப்பன் பண்ண சிடி ஸ்பேஸ் வந்து அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். அப்புறமேல ஜாவா சி வந்து என்னது, அந்த ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்ற கொடுக்குறோம். அப்போ வந்து கம்பைல் ஆகும். அப்புறம் மேலே என்ன பண்ணுறோம், ஜாவா வந்து ஃபைல் நேம் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ பிரிண்ட் நமக்கு அவுட்புட் கிளியராக வருது. நான் வந்து இப்போ என்னென்ன தப்பு பண்ணேன்றதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நான் எப்படி சரி பண்ணேன்றதும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.